இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு அங்கிருந்து ஒருத்தர் குரல் கொடுப்பாருல, அவர் வந்து இப்ப இங்க வந்துட்டாரு. ஐயப்ப சாமியா வந்திருக்காரு. கார்த்திகை மாசம் மாலை போட்டாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு ஐயப்ப சாமிக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. எப்பவுமே வந்து நான் நிறைய டிஷஸ் பண்றேன் அப்படின்னா குக் பண்ணி முடிச்சுட்டு ஓடி போய் லைட்டா டச் அப்லாம் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுப்பேன். பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. நீங்க நிறைய பேர் கூட கேட்பீங்க, எப்படி நீங்க கிச்சன்ல இவ்வளோ மேக்கப் போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ட்ரிக்ஸுங்க. வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய சமைச்சு வச்சிருவேன். என்னென்ன சமைக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு லைட்டா மேக்கப் போட்டு வருவேன். ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம காலையிலே கிச்சனுக்கு உள்ள வரும்போதே குளிச்சுட்டு தான் வரணும் இல்லைங்களா? அதனால காலையிலே குளிச்சுட்டு இவ்வளோ டிஷஸையும் நான் செஞ்சேன் அப்படின்னா டயர்ட்லாம் ஆகல, நிஜமா டயர்ட் ஆகல. நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதனாலதான் வந்து லைட்டா டல்லா தெரியுது. சரி, நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்துருவோமா? சுட சுட சோறு, அப்பளம் தொக்கு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சூப்பரா இருக்குங்க அப்பளம் தொக்கு. வெண்டைக்காய் பொரியல். இது வந்து காலையில அம்பரீஷ் குட்டிக்கு ஸ்கூலுக்கு கேரட் ரைஸ் பண்ணனா, அந்த கேரட் கொஞ்சம் இருக்கு. அவருக்கு காலையில பண்ண ரைஸ் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை நான் சாப்பிட்டுப்பேன். சாமிக்கு வந்து சூடா சாதம் அடிச்சிருக்கேன். இது வந்து புதினா துவையல். புதினா மல்லி போட்டு சூப்பரா இருக்கும் இந்த துவையல். நல்லா பச்சை பசேல்னு. இதுல வந்து சாதம்ல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையல் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற சைடிஷே வேணாம், வேற குழம்பே வேணாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு இதுதான் ஐயப்ப சாமிக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்டெல்லாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.